இந்த விலாக் வந்து ஓணத்துக்கு நான் வீட்டுக்கு போகிற முன்னாடி என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விலாக் தான். பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாலக்காடில். ஸோ ஓணம்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷன். சின்ன வயசுலேருந்து எல்லா வருஷமும் ஓணம்னா எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் பண்ணுவோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய தடவை போக சான்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி பாப்பாவுக்கும் ஓணம்னா என்னன்னு தெரியணும்னு எனக்கு தோணுச்சு. அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கு இந்த தடவை 2 டேஸ் லீவ் கிடச்சிது. ஸோ இதுதான் சான்ஸு, கண்டிப்பாக ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஓணத்துக்கு என்கிட்ட ஒரு பழைய சாரீ தான் இருந்தது. மோஸ்ட்லி எப்போயாவது தானே உடுத்துவோம். இயர்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் விஷுக்கும் ஓணத்துக்கும் மட்டும்தான் வேர் பண்ணுவோம்னு சொல்லி என்கிட்ட பழைய சாரீ தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக் பாப்பாவுக்கு மொதல் சாப்பாடு ஊட்ட குருவாயூர் போகும்போது எடுத்த சாரீ அது. ஸோ அதுக்கப்புறமா நான் எடுக்கவே இல்லை. ஸோ இந்த தடவை வாங்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு புது சாரீ வாங்கி வச்சுட்டேன். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் ஓணத்துக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்புனா தான் திரும்பி வருவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாஷிங் போட்டு அந்த ஆர்டர் டைம்லேயே மற்ற வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஓணத்துக்கு பாப்பாக்கும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ள கபோர்டில் வச்சுருந்தேன். மேலே தனியாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரு. அதெல்லாம் சும்மா அப்படி எடுத்து பெட்டில் சும்மா போட்டேன். எதுவுமே பண்ண டைம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு குக்கிங் பண்ணிவிட்டு அவங்க இடத்தையும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பெட் ஸ்ப்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம், கியூல்ட்டை எடுத்து வச்சிடலான்னு சொல்லி அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டு இருந்தேன். மாற்றி வச்சதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து 2 ட்ரெஸ் இருக்குது. பாப்பாவுக்குமே சேம் தான். இது வர ஓனர் ட்ரெஸ். அவளுக்கு பட்டுப்பாவடை மேலே இப்போ க்ரேஸ் சுத்தமாக இல்லை. பட்டுப்பாவடைனாலே அவ்வளோ இதாக இருக்கா, எகெயின்ஸ்டாக இருக்கா. ஸோ அதனால் நான் அதுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ஓணம் என்னோடய சாரியை வச்சு, பழைய ஒரு சாரியை வச்சு ஒரு பட்டுப்பாவடை மாதிரி எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு வருஷம் முன்னாடி. அது கூட ஒரு பழைய பட்டுப்பாவடை ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் இருக்குது. ஸோ இது பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. இன்னொரு ஐடியா வந்து என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு குருவாயூரில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ஸோ அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நல்ல ஒரு ஒயிட் கலர் ஒரு சாரீ வாங்கி அதிலே அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பாவாடையும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ஒரு மேலே டாப்பும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் 2மே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ட்ரெடிஷன் வைஸ் அவளுக்கு போகணுன்னா இப்படி போகலாம், இல்லை வெஸ்டர்னாக வேணும்னா இப்படி போகலாம். ஸோ அவர் சாய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2மே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா எனக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சாரீ வாங்கினேன்னு. இது எனக்கு ரீசெண்டாக இப்போது நிறைய கிராம்லலாம் நிறைய போகுது. இந்த கட்டம் போட்ட சாரீ கூட நல்லா ட்ரெண்டிங்காக போகுது. நான் பார்க்கும்போது வெளியெல்லாம் ஆன்லைனில் 1200 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. சரி அவ்வளோ கொடுத்து நம்ம வாங்கணுமா, ஒன் டே கொஞ்சம் நேரம் தான் உடுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, சரி நம்ம வெளியே கடையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கணபதி இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருந்தது. ஸோ கணபதி மார்ட்டில் போய் பார்த்தப்போ இது 700 சம்திங் ப்ளஸ் 750 தான் இருந்துச்சு. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டம் போட்ட சாரி அது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இனி ப்ளவுஸ் கட் பண்ணி ஓரமெல்லாம் தைக்கணும். ஸோ அது வந்து அம்மா பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அந்த டென்ஷன் இல்லை. அதுக்கப்புறமா ஸ்கின் கேர் பண்ணவே இல்லை, டைம் கிடைக்கல. ஸோ இதையும் கையோடு முடிச்சுட்டேன்னா தான் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கான யூஸ் இருக்கும் டெய்லி ஃபுல்லாக. இல்லைன்னா அதுக்கப்புறம் நைட்டு பண்ணுறதுக்கெல்லாம் டைமும் இருக்காது. அதுக்கப்புறமா நைட்டோட ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு ரொட்டீன் பண்ணுறது தான் டைம் இருக்கும் சொல்லி ஸ்கின் கேர் பண்ண டைம் இதுக்கு ஒதுக்கி இதுக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன தான் ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே இருந்தாலும் சைட்லேயே தாட் போகிறது என்னமோ 1 நைட் ஸ்டேக்கு தான், 2 டேஸ். ஸோ அவ்வளோதான் டைம் இருக்குது பாப்பாவுக்கு. ரிட்டர்ன் வரணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணணும். ஆனாலும் அந்த 2 டேஸுக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ ப்ரிப்ரேஷன்ஸு, அவ்வளோ யோசனை போகுது. என்ன வேணும், என்ன எடுத்து வைக்கணும். ஏன்னா என்ன தான் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. எது வேணுமா வேண்டாம் அப்படி எடுத்து போட்டு மாற்றி போடலாம். ஆனால் எடுத்து வச்சு போகிறது அது தானே போட முடியும், அது என்ன பண்ண முடியும். 2வது பேங்கிள்ஸ்லேருந்து என்ன ஆர்னமெண்ட்ஸ் போடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அப்படி தான் ஓணத்துக்கு எல்லோரும் வேர் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாக அப்படியெல்லாம் இல்லை. சாரீ போட்டு சிம்பிளாக ஒரு மேக்கப் போட்டு அப்படி அப்போ தான் நேச்சுரல் லுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த சிம்பிளாக இருக்கிற மாதிரி என்கிட்ட இந்த செயின் எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு செயின் தான் என்கிட்ட இருக்குது. மற்றது எல்லாமே பாப்பாவோட செயின் தான். மற்ற என்கிட்ட இருக்கிற நெக்லஸ் எல்லாமே கல்யாணத்துக்கு போகிறமே கிராண்ட் வேராக தான் இருக்குது. ஸோ யோசிச்சுட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் ஃபைனலாக ரீசெண்டாக கோவில் ஃபங்க்ஷன் எங்கள் அம்மா இங்கே பாலக்காட்லேயே கோவில் ஃபங்க்ஷன் வந்தப்போ ஒரு செயின் தாமரை டிசைன் போட்டு ஒரு செயின் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் அதை யோசித்து வச்சேன், சரி எடுத்து வைப்போம். ஏன்னா இப்போது ரீசெண்டாக பாப்பாவுக்கு எப்படின்னா
அவளோட திங்ஸை என்கிட்ட ஷேரே பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்குன்னு வாங்கினா அது அவளுக்கு தான், அதை நான் போடவே கூடாது. ஆனால் என்னோடது எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என்னோட எல்லாம் மேக்கப் போடுறாலோ இல்லையோ, என்னோடய எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் அவளோட டாய்ஸ் செக்ஷனில் தான் இருக்கும். என்னோட எது காணனாலும் அவள்கிட்ட தான் கேட்கணும். ஆனாலும் அவளோட எனக்கு தர மாட்டேங்கிறப்ப நான் எனக்கு ஒரு பயம், அவள் கொடுப்பாளா மாட்டாளான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸ்டில் எடுத்து வச்சுக்கலாம். அங்கே போயிட்டு 2 சின்ன டிசைனில் 2 நெக்லஸ் இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஏது பாப்பா கேட்குறாளோ அதை அவளுக்கு கொடுத்துட்டு, இன்னொன்று வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டேன். இந்த ஸ்கின் கேர் பண்ணுற டைமில் இதெல்லாம் தாட்ஸ் போகுது. சாரீ ஒன்று முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலாம், பாப்பாவுக்கு என்ன போடலாம், ரிட்டன் வரணும், வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுறது, ஏன்னா எல்லோரும் ஒரே கலரில் பண்ணலான்னு பிளான் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நினச்சோம்னா எல்லாம் ரெட் கலரில், அந்த மெரூன் கலரில் எல்லாம் போய்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் பாப்பாவுக்கு மெரூன் கலரில் இல்லை, பட்டு பாவாடைக்கு ப்ளவுஸ் பீஸ் இல்லை. சரி, அவளுக்கு க்ரீன் தான் இருக்குது. வீட்டுக்காரருக்குமே அந்த மெரூன் கலரில் ஷர்ட் இல்லை, வேஷ்டி போடுறாங்க. சரி, ஓகே, அவங்க 2 பேரும் க்ரீனாக இருக்கட்டும், சரி மிக்ஸ்ட் அண்ட் மேட்சாக இருந்துக்கலாம், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இந்த தடவை விட்டுடலாம். நெக்ஸ்ட் டைம் தங்கச்சியும் ஊர்லேருந்து வரும்போது எப்போயாவது நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ஒன்று நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பார்த்திங்களா, மேக்கப் முடிச்சுட்டு ஸ்கின் கேர் முடிச்சுட்டேன். இப்போது இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பெட்ரூமில் ஒன்று வச்சுருப்பேன் பார்த்திங்களா, அது வந்து எப்படி இதோட லீஃப் வந்து கட் ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது 2-3 நாளாக கட் ஆஃப் ஆகிருக்கு. நான் அது சரி பண்ணவே இல்லை. சரி, கையோட இதுவும் பண்ணிடலான்னு சொல்லி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு இதில் பார்த்தேன், இந்த மாதிரி கட் பண்ணி சும்மா வச்சிங்கனாலே அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணுவோம், நம்ம அந்த லீஃப் வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இந்த காஞ்ச இலையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, மேலே மணி பிளான்ட்டில், ஸோ அதெல்லாம் எடுத்து இதிலே போட்டு வச்சுக்குவேன். அதுக்கு ஒரு இது தானே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு சாரீக்கு வந்து 2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க கூட க்ரீன் தான் போடணும் அப்படின்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் இருக்குது, இல்லை ரெட்டுனா மெரூன்னா மெரூன், 2 ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் எது வேணால் போடுவேன். இது கிளம்புற அன்னைக்கு போடுறதுக்கு ஒரு காட் செட் எடுத்திருந்தேன் பிளாக் கலர். நான் அன்றைக்கி வந்து கடைக்கு போனது சாரீ வாங்க மட்டும்தான், வேறு எதுக்கும் இல்லை. சரி, கடையை சுற்றி பார்க்கவே இல்லை, சுற்றி பார்க்கலான்னு போகும்போது சும்மா பீசஸ் பார்க்கும்போது இந்த காட் செட் பார்த்தேன். இந்த பிளாக் கலர் பார்த்ததும் இந்த எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு பிளாக் வந்து ஃபேவரேட் கலர், அதில் எவ்வளோ இருந்தாலும் நான் எடுத்துருவேன். ஸோ அந்த பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சனால அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் கிளம்புற அன்றைக்கி போடலான்னு சொல்லி அதை எடுத்துட்டேன். சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ் நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக தான். ஸோ ஒன்று வந்து அந்த தாமரை போட்டது எனக்கு வச்சுருக்கேன், இது வந்து பாப்பாவுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் கம்மல், அப்புறம் கிளிப்ஸு பாப்பாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வளையல் கண்டிப்பாக எப்போயாவது தான். எனக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது சும்மா நான் வளையல் போட்டுட்ருக்கிற ஆள் கிடையாது. எனக்காவது எதாவது ஃபங்க்ஷன் வந்தால் ப்ராப்பராக ரெடி ஆவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருவேன். எனக்கு அது ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஃபங்க்ஷன் அப்போ போடுவேன், அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு. சரி, பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு வந்து 2 கலர்லேயும் இருந்தது, மெரூனும் இருந்தது, க்ரீனும் இருந்தது. சரி, 2 கலரும் எடுத்து வைப்போம், இந்த சாரீ நம்ம பேர் பண்ணுறோமோ அதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஏன்னா இந்த கண்ணாடி வளையல் வந்து எனக்கு எப்போ வாங்கினேன், என் தங்கச்சியோட வளகாப்பு அப்போ வாங்கினேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த கண்ணாடி வளையல் போடணும், அந்த சத்தம் போடணும், கேட்கணும் மாதிரி இருந்தது. அப்போ அந்த 2 கலர் தான் நான் அன்றைக்கி சாரீ வேர் பண்ணதால் அந்த 2 கலர் வாங்கி வச்சதுனால எனக்கு இது இப்போ யூஸ் ஆச்சு. அப்போது அதையும் பேர் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்ன பேசிக்காக இருக்கிற எல்லா தேவை தான், என்னோடய ஸ்கின் கேருக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மற்றபடி பேசிக்காக வாங்க தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பேக் பண்ணி எல்லாத்தையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு வந்து பாப்பா இதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணால் தான் என்னால் எடுத்து வைக்க முடியும். ஏன்னா எடுத்து வச்சுட்டேன்னா திருப்பி அவள் வந்து எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வைக்க சொல்லுவாள், அதெல்லாம் திருப்பி எனக்கு இன்னொரு வேலையாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கட்டில் அப்படி லைனாக அடுக்கி வச்சுட்டேன். பாப்பா வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் தான் பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்துக்க போகிறோம், உனக்கு இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். ஸோ அவளுக்கும் அவளை ப்ரெசன்டபுளாக இப்படி இருக்கணும்னு அவளுக்கு ஒரு தாட் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அதை நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி அவள் வந்ததுக்கப்புறமா அவளோட இதுக்கப்புறமா தான் நான் அதை எடுத்து வச்சேன். அது முடித்ததுக்கப்புறமா அன்எக்ஸ்பெக்டடாக என்னென்னா, அன்றைக்கி நைட்டு வரும்போது பாப்பாவுக்கு நல்ல சளி. இப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, திடீர்னு வரும்போது ஃபுல் ரன்னி நோஸு, அதுக்கப்புறமா த்ராட்டும் நல்ல பெயின். ஸோ எனக்கு என்னென்னா, நைட்டு பேக்கிங் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா செப்பரேட்டாக நல்லா ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் வ்ளாக் எடுக்கலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அவளுக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மனசு ரொம்ப கேட்கல, அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கங்கே எனக்கு எடுக்க முடிஞ்ச கிளிப்பிங்ஸ் தான் அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்த வ்ளாக் வந்து ஆனம் டே வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறது ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வ்ளாக் வரும். ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.
கண்டிப்பா ஓணம் விலாக மிஸ் பண்ணாதீங்க. அதில இன்ட்ரெஸ்டிங்கான நெறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. பாலக்காடுல எங்க வீட்ல எப்படி இருக்கும், ரொம்ப கிராமத்து வீடு, பழைய காலத்து வீடு. கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் அதுவும் நான் ஆட் பண்ணுவேன். பூக்கெல்லாம் எப்படி போடுறோம், ஃபேமிலியா எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம். ரியலி எங்களோட தங்கச்சி நாங்க இப்போ இந்த விலாக் எடுக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அவளும் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ஹோப் நெக்ஸ்ட் டைம் அவ வரும்போது அவ கூட இன்னொரு ஃபேமிலியா ஒரு விலாக் எடுப்போம். ஸோ இனிமே ஓணம் விலாக் எப்படி போகுதுங்கிறது தான் அடுத்து. ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆன் த வே கோயிங் டு அ ஹோம். ஸோ see you next time.